தங்கச்சி, மாறுதலுங்கிறது பிச்சைக்காரன் ஸ்விப் மிஷினில் பிச்சை எடுக்கிறதெல்லாம் டெவலப்பு. பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. உன் வளர்ச்சி என்ன? நான் செத்துட்டா எப்படி செத்துட்டா? பட்டினி கிடந்து பசியில் கிடந்து செத்துட்டா கட்டையில் எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறத நீ டெவலப்புங்கிற. இதுதானே சொல்லி கட்டமைக்கிறான். இது எப்படி இருக்கு? நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? எங்க அம்மா எங்க அக்கா எல்லாரும் சாலையில குடத்தை வச்சுட்டு தண்ணிக்காக தெருவில் நிற்கும்போது அழைச்சி பேசினா அப்போலோ கிண்லே இந்த இந்த இருக்கான்ல அக்கோஃபனா, இந்த முதலாளிக்கு மட்டும் என் தாய் தந்தைக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிக்கு எப்போவுமே தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதே எப்படி? யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு சொல்லுங்க. அப்போ எதை நோக்கி இந்த நாடு நகருதுன்னு இருக்குல்ல? எதை நோக்கி நகருது? நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சிரிக்க கூடாது. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. நான் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சிங்க. அவர் இந்தியில் ஹே ஹேன்னொன்னே பீஃப் எக்ஸ்போர்ட். இந்திய நாடு அதிக அந்நிய செலவினையை ஈட்டுகிற ஒரே ஒரு வருவாய் மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். ஆனால் நானும் நீங்களும் மாட்டுக்கறி சாப்பிட்டா அடித்து கொண்டு போகிறோம், ஊரானுக்கு ஊட்டி விடும், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போகிறோம். இது ஒரு தர்மம். ஆனால் மாடு இருக்கா? டைரி டேல பேசுகிறாரு, பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, நம்ம அதை வச்சே தற்சார்பு அடைஞ்சிடலான்றாப்ல. ஏன் பால் வளர்க்கல? பால் ஏன் ஒரு மாடு வளர்த்து பால் இது பண்ணலை? பிரேசில் அந்த பாலில் அந்த கரும்பில் தான் அவன் தண்ணீரை வடைஞ்சு போயிட்டுருக்கான். எல்லாருமே பால் குடிக்கிறோம். மாடங்க பால் வளத்துறை இருக்குது. பால் எங்கேருந்து வருது? கால்நடை துறை இருக்குது. கால்நடை எங்கே? அமைச்சர் இருக்கார்ல கால்நடைத்துறை. சரி, வான்வெளி போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கார்ல இந்தியாவில். ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு சொந்தமாக இந்தியாவுக்கு இருக்கா? சொல்லுங்கள் 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 தம்பி. சொந்தமாக வானூர்தி இல்லாத உலகத்தில் ஒரு நாடு உண்டென்றால் அது இந்தியா தான். ஆனால் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் இருக்குன்னு கேட்டால் பதில் யார் சொல்லுவா? உனக்கு தான் ஃப்ளைட்டே இல்லை. அப்புறம் எதுக்கு உனக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? இருக்கிற ஏர்போர்ட்டில் பறக்க வண்டி இல்லை. இங்கே வாயா, நீ 50,000 ஏக்கரிலோட கட்டு ஓட்ட போகிற முதலாளி யார்? அவன் இண்டிகோ தானே, அந்த இண்டிகோ தானே. இப்போ எனக்கா அது முதலாளிக்கா? அப்போ இது யாருக்கான கட்டமைப்பு? இந்த நாட்டில் யாருக்கான கட்டமைப்பு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அந்த அடிப்படை கட்டமைப்பு மக்களுக்கானதா முதலாளிகளுக்கானதா? உன்னோட 8 வழிச்சாலை இந்த இதெல்லாம் ஏர்போர்ட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பெருசாக கட்டுறது உனக்கு நினச்சின்னா அண்ணன் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு தெரியும், உனக்கு இல்லை. அது முதலாளிகளுக்கான.